சார் நீங்க தான் சொன்னீங்க. லட்சுமி மேனன் பயங்கரமா குடிப்பாங்க. இப்போ நம்ம சென்னையில கூட ஒரு நகைச்சுவை நடிகர் வீட்டுக்கு போய் குடிச்சிட்டு நெறைய பிரச்சனைகள் பண்ணாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது தமிழ் திரையுலகத்துல அவங்களுக்கு எப்படி நடிக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் குடுத்தாங்க? இல்ல பட வாய்ப்பு இப்ப கிடையாது. வீட்ல சும்மா தான் உட்காந்துருக்கு. கேரளாலயும் வாய்ப்பு கிடையாது. அதே சொல்லட்டுல்ல, என்னைய வந்து ஒரு குடியாரி என்று சொல்லி தமிழ் படத்துல வாய்ப்பு குடுக்கல. அந்த விஷயம் இங்கேயும் வந்து இங்கேயும் என்னைய கூப்பிடல. நான் வீட்ல சும்மா தான் இருக்கேன்னு சொல்லியிருக்கு. சும்மா இருக்கும்போது இந்த மூளை வந்து குறுக்குத்தனத்துல வேலை செய்யும். சரி நமக்கு வருமானம் இல்ல. லட்சக்கணக்கில வருமானம் வந்துருது வரல. எப்படி வரும்? அப்ப இதுவும் செய்யலாமா? க அவன் ஏதாவது ஐடியா குடுத்தானா? அந்த ரவுடி, கடத்தல், கட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிறது விசாரணையில தான் தெரிய வரும். நீங்க சொல்றத பார்த்தா காசுக்காக தான் அந்த ரவுடி கூட இவங்க தொடர்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆமா. ஏங்க அதாவது ஒரு கள்ளக்கடத்தல்காரனோட விருந்துல கலந்துக்கிட்டா, அந்த கள்ளக்கடத்தல்காரனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நீ ஏன் அவன் நடத்தின பாருக்கு விருந்துக்கு போன? அப்படின்லாம் கேள்வி வரும்ல. ஆ. அந்த மிதமிஞ்சிய பூஜையில அவன் ஏதாவது என்னம்மா இது ரவுடியோட வந்து உட்கார்ந்துருக்கேன்னு அவன் கேட்டுருக்கலாம். யாரு? ஐடி ஊழியர் இருக்கான்னு. அவங்க கூட என்னம்மா இது நீ தனியா வர வேண்டியதுனமா எதுக்கு அவங்க கூட வந்திருந்தனால அவன் வந்து கோவப்பட்டு அடிச்சிருக்கலாம், கடத்திருக்கலாம். இதெல்லாம் வந்து விசாரணையில தான் தெரிய வரும். உறுதி செய்யப்படாத தகவல நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் விசாரணையில தெரிய வரும். விசாரிப்பாங்கன்றீங்களா? கண்டிப்பா விசாரிப்பாங்க. ஏம்மா இப்போ நீ ஒருத்தனோட போயிருக்க. அவன் ஒரு சிக்கல்ல மாட்டிட்டான். அப்போ அவனை விசாரிக்கும்போது நீ விசாரிப்பாங்க. நீ எதுக்கு அவனோட போன? எதுக்கு போன? நீ வந்து பேட்டி எடுக்க போனியா? அவன் சார் நான் பேட்டி எடுக்க வரணும்னா பிரச்சனை இல்ல. அந்த மாதிரி சூழ்நிலைங்க வரல. எதுக்கு சண்டை போட்ட? அவன் கூட எதுக்கு சண்டை வந்துச்சு? சும்மா இருக்கவன யாரும் தூக்கி போட்டு அடிக்க மாட்டாங்க. அவன் வந்து கள்ளக்கடத்தல்காரனோட வந்திருக்கியா? உனக்கு என்ன தொடர்புன்னு கேட்டிருக்கலாம். அத வச்சு சண்டை வந்திருக்கலாம். இதெல்லாம் விசாரணையில தெரிய வரும்.